நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2ல நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் இன்னைக்கு ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நான் எபிசோட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்த் நீங்க வந்து ப்ளூ கட்ட மட்டும் சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நம்மளால முடியாது. சரி, என்ன ரெசிபி செய்ய போறீங்கம்மா? இன்னைக்கு வந்து குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச சனா மசாலா ஓகே அண்ட் வெந்தயக்கீரை சப்பாத்தி. சூப்பர். ரொம்ப ஹாலிடேஸ் வருது, அதை பேஸ் பண்ணி அப்படி பண்ணோன்னா ஓகே எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்ல. மாவு பிசைஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு. வெந்தயக்கீரை மாவு எவ்வளோ எடுத்துட்டீங்களோ அதில் ஹாஃப் பங்கு வெந்தயக்கீரை. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா அதோட கசப்பு இதாகிடும். கொஞ்சம் நிதானமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். காரப்பொடி, உப்பு, ஓமம். ஓமம் மஸ்ட் என்னம்மா? மஸ்ட். இந்த கீரைக்கு ஓமம் போட்டேன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். தனியா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஆக்சுவலி டேப்லா அப்படின்னு சொன்னால் இதோட கூட வந்து உங்களுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணும். இது வெறும் சப்பாத்தி தான், இது அப்படியே நம்ம பண்ணலாம். 2 ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி. ஸோ இதுக்கு சும்மா ஒரு ரைத்தா இருந்தால் கூட சாப்பிடலாம். ஆமாம், இது வந்து உங்களுக்கு கையில் எடுத்துன்னு போகிறதுக்கு, டிஃபன் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு, ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டேப்லா மாதிரி பண்ணினோன்னா அதில் கடலை மாவும் போடுவோம், ஆம்ச்சூர் பொடியும் போடுவோம். அப்போது அது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே தொட்டுக்க வேண்டாம், அப்படியே ஊறுகாய் இருந்தால் கூட போகிறோம், இல்லை தயிர் இருந்தால் கூட போதும். டேப்லா இன்னொரு நாளைக்கு பண்ணி தரேன். ஓகே. நீங்கள் செஞ்சு தரேன்னு சொன்ன ரெசிபியே பேலன்ஸ் இருக்கு. ஒரு பண்ணலாம். எங்கே போகிறது ருசிக்கலாம் வாங்க. எங்கே போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் கொடுத்துருவோம், மேலே தடவிட்டு வச்சுருவோம். ஒரு டீஸ்பூன் தான். இது நல்லா ஊறட்டும்ப்பா. ஓகே. ஒரு 1/2 மணி கழிச்சு சனா முடிச்சுட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பிசையறதுல தான் இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். வெந்நீர் அது மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். சூடு பால், சாதாரண வாட்டர் விட்டு பண்ணிடலாம் போதும். பிசைஞ்சு வச்சுட்டோம். இது சனாக்கு வந்து ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். தனியா கொடுங்க. ஸ்பூன் 3 ஸ்பூன் தனியா, பட்டை கிராம்பெல்லாம் கொடுங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்துடுமா? ஆமாம், சனா மசாலா போடாத இந்த மாதிரி பவுடர் பண்ணி போட்டு நீங்கள் பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். 2 துண்டு பட்டை போடுறேன். ஒரு அன்னாசி முக்கு, மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போடுங்க. கிராம்பு ஒரு 3 போடுறேன்.
ஏலக்காய் ஒரு 2, ஒரே ஒரு பே லீஃப், சோம்பு இருக்கும்பா ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு, சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். அது நீங்கள் சன்னா மசாலா ரெடிமேட் பவுடருக்கும் இதுக்கும் வாங்கி பண்ணி பாருங்களேன், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது நீங்கள் வாங்கறச்சே பார்த்தீங்கன்னா அதில் ரெட் கலரில் இருக்கும் முக்கால்வாசி, அதில் மிளகா அப்படி. இதில் வந்து கிராம்போட காரம், மிளகோட காரம் தான் இருக்கும். ஓகே, இது நம்ம அரைச்சும் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ சன்னா பண்ணணுமோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டிக்கு வந்து மாவு நல்லா மசாலாவோட பிசைஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அடுத்து சென்னா மசாலாக்கும் தேவையான மசாலாவுக்கு பொருட்கள்லாம் போட்டு வறுத்துட்ருக்காங்க. இதை எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. வெல்கம் பேக் டு அவர் ஷோ. தி டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இது நல்லா வறுபட்டுப்பா. ஓகே, மிக்சியில் எடுத்துக்கலாம். சம வாசனை. நம்ம இலையோட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது ஆறட்டும், எண்ணெய் கொடுங்க. இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் எடுத்துக்கோங்க. சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சீரகம் போடுறேன். பட்டை கிராம்பு, ஒரே ஒரு துண்டம் பட்டை, ஒரு பே லீஃப், ஒரு ஏலக்காய், வெங்காயம் கொத்து. இது பேத்தி ரெசிபி தானே? பேத்தி ரெசிபி தானே? ஏன்னா இதில் அவ்வளோவா காரம் இருக்குது, அதனால தான். அவளுக்கு காரம் இருந்தால் அவளுக்கு செட்டே ஆகாது. பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சு 2 பச்சை மிளகா போட்டுருங்க. இஞ்சி பூண்டு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, எல்லாமே 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது வதங்கட்டும். இதில் இதை பவுடர் பண்ணிக்கலாம். வாசனை எப்படி கொடுக்கல? வறுக்கும் வந்தது இப்பயும் வருது. இதில் தக்காளி, வேக வச்சு சன்னா இருக்கும். இது எதுக்காகமா? அது பைண்டிங். ஓகே, ஹோட்டல்லலாம் பார்க்கறச்சே நல்ல திக்காக இருக்கும் பார்த்தீங்களா? அது காரணம் இந்த மாதிரி சன்னா கொஞ்சம் அரைச்சி போட்டுருவோம். இப்படியே சொல்லி கொடுத்துருங்க. அரைச்சிட்டோம்ப்பா. இது இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே,
இப்போ வேக வச்ச சனாவை இதில் ஆட் பண்ணலாம். தண்ணி கொடு. ஸோ இது பைண்டிங்க்கு சென்னா தான், நம்ம இந்த கேஷ்யூ அந்த மாதிரி வேறு எதுவுமே வேண்டாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி. உப்பு கொடுத்துருப்பா. சனால வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோம். சரி. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கோம். இப்போவே அந்த டெக்ஸ்சர் வருது திக்கா. இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும்ப்பா. மூடி போட்டு கொதிக்க விட்டு வச்சிடலாம். சரிம்மா. இது பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ கிளறிக்கோங்க. கடைசியாக இதில் கசூரி மேத்தி போட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணோன்னா எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுன்னு சப்பாத்தியோட தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் சனா எப்படி வெந்திருக்குன்றது நான் உங்களுக்கு அந்தளவுக்கு வேக விட்டுருங்க ப்ளீஸ். ஏன்னா அது எஃபர்ட்லெஸ்ஸாக நெசுங்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதித்து கெட்டியாட்டும்ப்பா. ஓகேம்மா. ஸோ அம்மா வந்து சென்னா மசாலா எப்படி வந்து, அதாவது அம்மா சொன்ன மாதிரி ரெடிமேடாக நமக்கு இப்போ இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் இப்படி மணக்க வறுத்து அரைச்சி பண்ணுறதுக்கான டேஸ்ட்டு அந்த மனமே வேறு தான். அது இங்கே இருக்கும் போதே ஃபுல் செட்டுமே அவ்வளோ மனமாக இருக்குது. ஸோ இதுக்கு காம்போவாக சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. வெல்கம் பேக் டு அவர் ஷோ. தி டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சுன்னமா இவ்வளோ நேரம் விட்டது. கொஞ்சம் 1/2 மணி ஊற விட்டோம்னா நல்லா. ஓகே. அது சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம சொல்கிறபடி கேட்டது வரும். ஸோ இது நீங்கள் 2 செய்கிறதுக்குள்ளே நம்ம செட்டில் கேட்டிருப்பீங்க என்னென்ன கமெண்ட்ஸ் வந்ததுன்னு. ஒருத்தங்களுக்கு கட்டையோட சப்பாத்திமா போயிடுமா, ஒருத்தருக்கு மாவு தனியாக போயிடுமா. அது அது பழகிண்டே இருந்தால் கண்டிப்பாக வரும். எனக்கு மட்டும் இதெல்லாம் முன்னாடி வந்ததுங்கிறீங்களா? வராது. நானே தான் சொல்கிறேன், நிறையவே என்னை கேலி பண்ணியிருக்கா எல்லாரும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு எப்படி வராதுன்னு சொல்லுவா அப்படின்னு பண்ணி 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 அந்த மாவை தூக்கி போட்டுருங்க. ஒரு 4 தடவை பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வரும். இதுக்கும் நீ என்ன கேலி பண்ணுவ, கையாலேயே திருப்பதில்லை. ஆடியன்ஸ் இப்போ பழகிட்டாங்க, சரி இதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க நம்ம பார்த்துக்கலான்னு. ஏன்னா நாங்கள் சாமி படம் கையிலே சமைக்கிறதெல்லாம். நல்லா ஓரெல்லாம் அமுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. கீரையெல்லாம் வேகணும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக எடுத்து உங்களுக்கே தெரியும். பூரா ரெடி ஆகிடுது. வாசனை கமகமன்னு. ஆமாம்.
இதெல்லாம் வந்து சாஃப்டாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல்கெல்லாம் இதை எடுத்துன்னு போனீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். நெய் வேண்டாம் அப்படிங்கிறவா எண்ணெயை விட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி நெய் விட்டு பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு கசூரி மேத்தி கொடுங்க. கொத்தமல்லி, இன்னைக்கு அது டெக்ஸ்சர் அப்படியே வந்துடுச்சுமா. நம்ம வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் விடலை, அதனால எண்ணெய் மட்டும் அது மாதிரி விட்டுருந்தோம்னா அதே தான். நமக்கு வந்து நம்ம சாப்பிட்றச்சே இவ்வளோ எண்ணெய் விட்டுக்க வேண்டாம் இல்லையா? ஆமாம். எப்பயோ ஒரு தடவை ஹோட்டல், இட்ஸ் ஓகே, ஃபைன். ஃபியூ ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுப்பா. வெந்தயக்கீரை சப்பாத்தியும் சன்னா மசாலா. ஓகேம்மா. ஸோ இன்றைக்கி அம்மா வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொட்டு ஒன்றே வருதுமா. வேற லெவல், அட்டகாசமா இருக்கு. ஆனியன் கேரட் சைடில் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா டிக்டோ ரெஸ்டாரண்ட் தான். அதேதான், ரொம்ப சூப்பராக இருக்குமா. தேங்க்யூடா. வெந்தயக்கீரை சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் வெந்தயக்கீரை பொடியாக கட் பண்ணது எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காரப்பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் ஓமம், ஆயில் 1 டீஸ்பூன், தனியா பொடி 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு மேலே 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு சைடில் பரட்டி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி கழித்து அதை சப்பாத்தியாக திரட்டி தவாவில் போட்டு நெய் விட்டு சுட்டு எடுத்தேன்னா ஜோரான வெந்தயக்கீரை சப்பாத்தி தயார். சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் தனியா 3 ஸ்பூன், பட்டை 1, அனாசிப்பூ 1, மிளகு 1/4 டீஸ்பூன், கிராம்பு 4, பிரிஞ்சி இலை 1, சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஆறுனப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பின்பு அதே ஒரு பேன்லேயே திருப்பி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சீரகம் தாளிச்சுட்டு பட்டை, பிரிஞ்சி இலை 2 மட்டும், ஏலக்காய் 1 இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதில் வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணது அதில் ஆட் பண்ணி, பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணினது 2 ஆட் பண்ணி, இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்து நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் மிக்சியில் திருப்பியும் 3 தக்காளி அண்ட் வேக வச்ச சன்னாலேயே ஒரு 1/4 கப்பு 2ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த வெங்காய விழுதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச சன்னாவும் போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு போட்டுட்டு பொடி பண்ணின அந்த மசாலா பவுடர் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மூடி 10 நிமிஷம் கொதிக்க விட்டுங்க. அதுக்கப்புறமா திறந்துட்டு கசூரி மேத்தி போட்டு கொத்தமல்லி போட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு பரமாறினா சன்னா மசாலா தயார். இந்த மசாலா நம்ம எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் இதை பாட்டில் பண்ணி ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்போல்லாம் சனா பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர். அண்ட் ரொட்டி உண்மையிலேயே அந்த ஓமம் மஸ்டான்னு கேட்டேன், அதுதான் நல்லா ஹைலைட்டாக இப்போ வரைக்கும் செமையாக இருக்குது வாசனையோட. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு காம்போ பிரமாதம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஓகே விவர்ஸ், அம்மா இன்னைக்கு அருமையான ஒரு ஹெல்த்தியான காம்போஸ் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.